தேவன் எப்போதும் ஏன் மனிதர்கள் பிறக்கிறார்கள், ஏன் இவ்வளவு துன்பமும் மகிழ்ச்சியும் மாறி மாறி வருகிறது என்ற வாழ்க்கையைப் பற்றி ஆழமாக சிந்திப்பவன். ஒரு நாள் அவன் அருகிலிருந்த மலையில் வாழ்ந்த ஒரு ஞானியைச் சந்திக்கச் சென்றான். ஆசிரியரே, மனித வாழ்க்கையின் உண்மை என்ன என்று கேட்டான். ஞானி உடனே பதில் சொல்லவில்லை. பதிலுக்கு ஒரு சிறிய விதையை அவனிடம் கொடுத்து, இதை நட்டு வளர்த்து வா என்றார். தேவன் அந்த விதையை நட்டு தினமும் நீர் ஊற்றி வளர்த்தான். சில மாதங்களில் அது பெரிய மரமாக மாறியது. மீண்டும் ஞானியிடம் வந்தான். ஞானி, இந்த பெரிய மரம் எங்கிருந்து வந்தது என்று கேட்ட, சிறிய விதையிலிருந்து என்று தேவன் பதிலளிக்க, அந்த விதையில் இந்த பெரிய மரம் இருப்பதை நீ முதலில் பார்த்தாயா என்றார் ஞானி. இல்லை என்றான் தேவன். உண்மை பல நேரங்களில் கண்களுக்கு உடனே தெரியாது, அதை ஆராய்ந்து உணர வேண்டும். வாழ்க்கையும் அப்படித்தான். ஆசை, அகந்தை, அறியாமை இவையே மனிதனை மீண்டும் மீண்டும் துன்பத்தில் சிக்க வைக்கின்றன. ஆனால் மனதை ஆராய்ந்து உண்மையை உறுதியாக உணர்ந்தவர் அந்த சுழற்சியை தாண்டிய அமைதியை அடைவார் என்று ஞானி கூறினார். அன்றிலிருந்து தேவன் கோபம் வந்தால் அதன் காரணத்தை பார்த்தான். ஆசை வந்தால் அது நிலையானதா என்று சிந்தித்தான். மெதுவாக அவன் மனம் தெளிவடைந்தது. அவனுக்குள் ஒரு பெரிய அமைதி பிறந்தது. ஓர்துள்ளம் உள்ள துணரின் ஒருதலையாப் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. உண்மையை ஆழமாக ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தவர் மீண்டும் துன்பச் சுழற்சியில் சிக்க வேண்டியதில்லை என்று உணர்வார்.